திண்டுக்கல் மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்களை வேலைக்கு செல்ல விடாமல் தடுப்பதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தொழிற்சங்கம் சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாநகராட்சியில் ஒப்பந்தம் மற்றும் நிரந்தர தூய்மை பணியாளர்கள் 400 பேர் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் ஒப்பந்த தூய்மை பணியை ரத்து செய்துவிட்டு மாநகராட்சி நிர்வாகமே நேரடியாக தூய்மை பணியை மேற்கொள்ள வேண்டும். மேலும் மக்கள் தொகைக்கு ஏற்ப கூடுதலாக தூய்மை பணியாளர்களை நியமிக்க வேண்டும். தீபாவளி போனஸாக 1 மாத கால சம்பளம் வழங்க வேண்டும் உட்பட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 21ஆம் தேதி முதல் தூய்மை பணியாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும்படி திங்கட்கிழமை திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் மனு கொடுத்தனர். இதற்கிடையே 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் வேலைக்கு வராததால் ஒரு சில பகுதிகளில் தூய்மை பணியில் தொய்வு ஏற்பட்டது. இதனால் இதர பணிகளை கொண்டு தூய்மை பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தொமுச மாவட்ட கவுன்சில் செயலாளர் அழகர்சாமி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணி அளவில் புகார் ஒன்று கொடுத்துள்ளார். அப்போது மாநகராட்சி துணை மேயர் ராஜப்பா, ஆணையர் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட அதிகாரிகளும் உடனிருந்தனர். அந்த மனுவில் திண்டுக்கல் மாநகராட்சியில் தொமுச தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்களை வேலைக்கு செல்ல விடாமல் சிலர் தடுக்கின்றனர். எனவே எங்களுடைய சங்க தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதோடு பணிக்கு செல்ல விடாமல் தடுப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது.